நம்ம இலக்கிய சிறைகள்ல நம்ம கௌதம் சரும் நம்ம இலக்கியாவுக்கும் வேலை கிடைச்சி இந்த கார்த்திகை விட பிசினஸ்ல பல மடங்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த கார்த்திகை நம்ம கௌதம் சார் தோக்கடிச்சாதான் இந்த கார்த்திகோடைய புத்தி வந்து மாறும். இன்னொரு பக்கம் அந்த வீட்லயே பனக்க மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவே பனக்க கூடிய சீக்கிரமே பனக்க இப்பவே இந்த பாரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா. இந்த அஞ்சலியை ஏன்டா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், எதுக்காகடா கார்த்திகோட கல்யாணம் பண்ணி வச்சோம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அஞ்சலி அந்த பைரவியை பனக்க கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பைரவியை ஒரு நாயை கூட மதிக்காம இப்ப அந்த கார்த்திக்கும் அந்த அஞ்சலியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே நமக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பைரவியோடைய கெத்து இருக்கே அது கொஞ்சம் கூட இல்லாம போயிட்டு இப்ப பைரவினா வெறும் வெத்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது யாருக்கெல்லாம் வந்து தெரியுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிச்சுக்கோங்க. ஆனா இந்த பைரவினாலே ஒரு கெத்தா இருந்தா தானே பார்க்க அழகா இருக்கும். ஆனா இப்போ அந்த கெத்தெல்லாம் யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா இந்த அஞ்சலி கிட்ட வந்து போயிடுச்சு. இந்த அஞ்சலி நடந்துக்கிற விதம் இருக்கே, இந்த அஞ்சலி நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதா இந்த வீட்டில் நடக்கணும், நான் சொல்றதா கம்பெனியில் நடக்கணும், நான் இந்த ஆள் இருக்கணும்னா இருக்கணும், வேணானா வேணாம் அப்படின்னு மாதிரி வந்து பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த கம்பெனிக்கு நானும் கார்த்திக்கும் மட்டும்தான் சொன்னோம், வேற யாருக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பைரவிக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனிக்காக உழைச்சது எப்படி நம்ம கௌதம் சார் அந்த கம்பெனிக்காக உழைச்சாரோ அதே மாதிரி இந்த பைரவியுமே எனக்கு உழைச்சிருக்காங்க. அந்த பைரவிக்கு அந்த கம்பெனிக்கு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ நம்ம கௌதமுடைய பேர் இருந்த கம்பெனி இந்த அஞ்சலியோடைய பேர்ல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கம்பெனி ஃபுல் கண்ட்ரோலும் எனக்கு அந்த அஞ்சலியோடைய கையில தான் இருக்கு. சரி கம்பெனி தான் அப்படின்னு பார்த்தா வீட்லயுமே எனக்கு நான் சொல்றதா நடக்கணும், நான் தான் இந்த வீட்டுடைய மகாராணின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி போடுற ஆட்டம் இருக்கே அதுக்கு ஒரு அளவே இல்லாம வந்து போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரமே எனக்கு இந்த பைரவி அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திகையும் சேர்ந்து இந்த பைரவியை எப்படி விட்டு விட்டு வெளியே துரத்துறது, இந்த பைரவி ஆண்டியால் நமக்கு எப்போவுமே பிரச்சனை தான் தொல்லை தான் சொல்லிட்டு அந்த அஞ்சலி வந்து பிளான் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திகையும் சேர்ந்துக்கிட்டு என்னதான் யார் கூட தான் வந்து சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த அஞ்சலி அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஜென்மமாக வந்து இருக்கா. இப்போ அந்த பைரவியால் தான் அந்த வீட்டுக்கு போனது, கார்த்திகை கல்யாணம் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நடந்துச்சு. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்றான்னா அதுக்கு முக்கியமான காரணமே அந்த பைரவி தான். ஆனால் அந்த பைரவிக்கே இந்த அஞ்சலி வந்து ஆப் வைக்கணும்னு நினைக்கிறா இல்லையா, உண்மையிலேயே இந்த அஞ்சலியோடைய மனசு பெரிய மனசு தான். இப்போ இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் மாற்றி மாற்றி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த வீட்டில் இருக்கணும், நீ தான் இந்த வீட்டில் இருக்கணும், நான் தான் இந்த வீட்டுடைய மகாராணி பெரிய ராணின்னு சொல்கிறாங்க. சென்டரில் இந்த கார்த்திக் தான் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அந்த விஷயத்த இந்த பைரவி கிட்ட வந்து பைரவி போயிட்டு அந்த கார்த்திக் கிட்ட வந்து சொல்லும்போது இந்த கார்த்திக் என் பொண்டாட்டி அப்படிதான் வந்து பண்ணுவா, இந்த வீட்டுடைய ராணி மகாராணி எல்லாமே என் பொண்டாட்டி தான், அவள் சொல்றதை கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கதா இருந்தா இருக்க, இல்லை அப்படின்னா வீட்டு விட்டு வெளியே போறதா இருந்தா போயிட்டே இருக்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிட்டாங்க வந்து போயிட்டாரு. அதை கேட்ட பின்னாடி தான் இந்த பைரவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவனும் இப்படி வந்து பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா இந்த பைரவி இந்த அஞ்சலியெல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நடு ரோட்டுக்கு வந்தா நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு சந்தோஷம் தான். ஆனா அதை பத்தி அவங்க கண்டுக்கவே கிடையாது. அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறலாம், நம்ம திறமையை வச்சு முன்னேறலாம்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க முன்னேற தான் போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு.